ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக வந்து லேப்டாப்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பீங்க. உங்கள் கலெக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு வாங்கிட்டாங்க. அவங்க வந்து எனக்கு அன்பாக்சிங் வீடியோ அனுப்பியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக வந்து அந்த லேப்டாப் ஆன் பண்ணதுலேருந்து வந்து நான் வாங்கி வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இது வந்து அன்பாக்சிங் வீடியோ. ஆல்ரெடி ஜஸ்ட் நான் வந்து ஒரு பாக்ஸ் ஃபோட்டோ மட்டும் தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படிலாம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது போக வந்து காலேஜில் ஒரு சில ப்ரொசீஜர் மாதிரி ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்கார்ட் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலுக்குள்ளே லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து போக சொல்லி, ஸோ அதில் வந்து யுமிஸ் நம்பரை போட்டுட்டு அதில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ண சொல்லிட்டு, ஸோ ஃபோன் நம்பர் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டு, லேப்டாப்போட பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபோன் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்டும் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இதுதான் உங்களோட பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி. இது போக லேப்டாப்போட பாக்ஸில் ஒரு QR கோடு ஸ்கேனர் இருக்குமா, இல்லை அதில் ஒரு 12 டிஜிட் இருக்கும், 22 டிஜிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை வந்து நம்ம அந்த ஸ்கேனரில் போய் வந்து மறுபடியும் எல்கார்ட் போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணி அந்த இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அது 1 இயர் வாரண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சப்போஸ் உங்களுக்கு லேப்டாப்பில் எதுவும் பிரச்சனை மறுபடியும் அதே போர்ட்டலில் போய் நீங்கள் சர்வீஸோ இல்லாட்டி வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இதுதான் வந்து காலேஜில் கொடுக்குறதுக்கான ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் உங்களுக்கு லேப்டாப் கையில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டிஸ்ட்ரிபியூஷன் வீடியோ வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நான் அடுத்து வாங்கி கண்ணு முன்னாடி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இது வந்து நம்ம நேற்று ஜஸ்ட் ஃபோட்டோவை போட்டதுனால நான் இப்போ அன்பாக்சிங் வீடியோவும் காட்டிடுறேன். அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துருவேன். இந்த லேப்டாப் பொறுத்தவரை ஏசரோட லேப்டாப் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக் இருக்குது. இது நார்மலாக நேற்று நான் சொன்ன மாதிரி தான். இந்த பாக்ஸ் வந்து நேற்று நான் காட்டல. ஸோ இதில் 2025-26 போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸோட சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஏசர் அப்படிங்கிற ஒரு பிரிண்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து ஏசருங்கிற ஒரு இது இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து சீல் பண்ணி தான் இருக்கும், நம்ம தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து அந்த ஏசர் வந்து இருக்குது. ஸோ அந்த லேப்டாப்பை வந்து நம்ம வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து லேப்டாப் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து சீல் பண்ணியிருக்காங்க ஏசர் போட்டு. ஸோ இதை வந்து நம்ம திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு கூப்பன் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. உங்கள் காலேஜில் சொன்னாங்கன்னா சொல்லுங்கள். மேபி இதான் அந்த 22 டிஜிட்ஸ் கூட தெரியல. ஸோ ஒரு இது மாதிரி டிஸ்கவுண்ட் கூப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் அந்த லேப்டாப்பே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த இதில் வந்து நான் நேற்று காட்டின மாதிரி தான். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து அவங்களோட பிரிண்டிங், அதாவது நம்ம சிஎம் சாரும் அந்த கலைஞர் அவங்க ஃபோட்டோவும் வந்து இருக்குது. ஸோ உள்ள அதாவது ஒரு ஒயிட் கலரில் ஒரு லைட்டான கவர் வந்து இருக்குது. அதுலேருந்து நம்ம லேப்டாப் எடுத்தோம் அப்படின்னா ஸோ லேப்டாப் வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உள்ளேயுமே ஒரு கவர் வந்து போட்டிருக்காங்க. நல்லா பேக்கிங்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எடுத்துட்டீங்க அப்படின்னா லேப்டாப் இப்படி தான் இருக்கும். ஸோ நேற்று நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சிருந்தேன், அதே தான். ஸோ லேப்டாப்போட கீபோர்டு எல்லாமே அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒயிட் அண்ட் பிளாக் மாதிரி தான். ஸோ இருக்குது. இதில் ஏசர்னு இருக்குது. நீங்கள் பவர் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே அந்த மவுஸ் பேட் கிட்ட வந்து நம்மளோட சிஎம் ஃபோட்டோ வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பவர் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா கீழே எல்லாமே வந்து நல்லா ஸ்லிம்மாக வந்து லேப்டாப் வந்து நீங்கள் காஸ்ட்லியாக வாங்குறீங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ இதில் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த இதுவும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா விண்டோஸ் பட்டன் ஆன் ஆயிரும். ஸோ இதுக்குள்ளே போய் செட்டிங்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இது வந்து நம்மளுக்கு அவங்க எடுத்தது ஏசர் மட்டும் வெல்கம்னு வருது. ஸோ அவங்க போட்டு எடுத்தனால இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு அதாவது இன்னும் காலேஜில் வாங்காமல் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்கள் இமேஜ் நம்பர் போட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதான் அந்த லேப்டாப்போட அன்பாக்சிங். ஸோ இதுக்கப்புறம் நான் உங்கள் கையால் ஆன் பண்ணி காமிக்கிறத கூடிய சீக்கிரம் ஒரு 2 or 3 daysக்குள்ளே அப்லோட் பண்ண பார்க்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.